கைலாயம் சிவனை கோரி தவத்தில் அமர வேண்டாம். அப்படியா? ஆகட்டும் என்ன நாங்கள் இருவரும் தவத்தில் அமர போகிறோம். நீங்கள் இருவரும் காவலை ஜாகிரதையாக தவச்சாலையை வந்துவிட்டோம். இமாச்சலம் யாரோ கண்டன் கார்கோடகனாம் எங்க தவத்தில் அமர்ந்திருக்காராம். எங்க என்று தெரியவில்லையே. அந்த சென்று சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சொப்பு நிறைய பொங்கரா, கோபத்தை அறுக்கிறா, மூடு புல தெளிக்கிறா. யாரு சதாசிவம், சதாசிவம், சதாசிவம். மூச்சு மேல கல்லு எடுத்து கடாசுவோம். இப்போ சிவசிவா, சிவசிவா, சீவ சீவ கூறா தயா போகும். ஆண்டவா, 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 பூக்களை வெள்ள விட்டு ஆண்டவா. தாங்க அழகான கட்டி பெண் வடி வந்திருக்கிறோம். சீக்கிரம் கண்ணை திறந்து பாருங்க. எங்களை கட்டி அழைத்து வர ஒரு முத்து முருங்க மாமா. மாமா காலையிலும் சக்தி திரும்பி போற கிடைக்காது. சீக்கிரம் கண்ணை திறந்து பாரு மாமா. மாமா எழுதுற உனக்கு மாமா எழுதுற கண்ணை திறந்து பாருயா. மாமா உனக்கையா மாமா மச்சா மச்சா அந்த ஒரு நொடிக்க
கண்டனா கால்கள் இருந்தானே பார்த்தா சிவனே 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 அவனே தெய்வமானிங்கிறாங்க பாத்தியா அது மேல என்னடா பாவிங்க நல்ல தவத்துல உட்காந்துங்கிறாங்க நாடா இது கையில நம்ம வெட்டி சேகாத வந்துட்டுமே 9 நாளைக்கு போய் என்ன கேட்க போறாங்களோன்னு யோசனை பண்ணுவோம் மனுஷன் சரி அடுத்த பிறகு பார்க்கலாம் அவன் அமத்தில் அமர்ந்து கொடுக்கானா அவன் யார் என்று தெரியுமா உனக்கு எனக்கு எப்படி தெரியும் ஏண்டி நம்ம தேடி வந்தவர் ஒருவேளை இவரா இருப்பாரு இருவரும் தான் கண்டன் கார்கோடகன் இவர் தவத்தை தான் கழிக்க வேண்டும் அப்படியா கழிக்க வேண்டும் மாமா இவன் வச்சா மாமா தேடி அழகாக பறந்தோடி வந்திருக்கோம் கட்சி ஒரே ஒரு வருஷம் முடியா மாமா நாளானே தாமரை ஆளான தாமரை நாளாக தூங்கலே ஆமா இவங்க 2 பேரும் நீ இவ்வளவு ஆர்வம் பாடுறோம் கண்ணே தரங்க மாட்டாங்களா ஒருவேளை 5 4 9 6 பண்ணுங்க அதுதான் இருக்கு தங்கா நீங்க சண்டை என்ன ஆனது டாடி அவங்க தவத்தை கழித்து பார்த்தோம் எங்களால ஒண்ணுமே முடியல அவனுங்க கண்ணியே திறக்கலடி அப்படியா ஆமா தங்கா நீ சண்டது ஆமா என்னடா ஆச்சு என்னடி நான் எத்தனையோ கழிச்சிருக்கேன் எனக்கு தெரியுடி என்னது இந்த சாலை வகுத்து ஏறி கரை மேல உனக்கு அதே வேலைதான் சாலை வீடு அது யாரு அதுதான் பொண்ணு எப்படி கழிச்சு போற நான் எத்தனையோ தவத்தெல்லாம் கழிச்சிருக்கேன் தவத்தை கழிச்சு இருக்கேன் நான் வேற தவத்தை கழிக்க முடியாது ஏண்டி தனித்தனியா சென்று பார்த்தும் அவங்க தவத்தையே கழிக்க முடியவில்லை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவன் தவத்தை கழித்து பார்ப்போமே மொத்த பேரும் சேர்ந்து தான் கழிக்கணும் ஆமா கழிக்கலாமா மாமா பாருங்க எப்படி தெரியுமா அக்கா உனக்காக ஓரத்திலே உனக்காக
ஆண்டவனை கோரிக்கை அவசியம் யாராவது தேவையானுங்களா? போடா போடா போடு ரெண்டு வாங்கம்மா குழந்தைங்களா ஏன் அப்படியே ஊர்ல மேய்ஞ்சிருவா வாங்கிட்டியே எல்லா ராஜா தான் உங்களுக்கு வாங்க.
நாட்டு கட்ட வாடி 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 நாட்டு கட்ட வசமா வந்து வடிகாய் வடிகாய் தாங்க சொல்ல முடியாதுடா சொல்ல மாத்தி மாத்தி ஆமா உன் பேர் என்ன 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 நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன் உன்னை கேள்வி கேட்க போறா நீங்க கேள்வி கேட்கற கேள்வி கேள்வி நீ யாரு நீ யாரு உன் பேர் என்ன என் பேர் தான் நீ யாரு என் பேர் தான் உன் பேர் பாய் போடா சரி கிட்டா கால்மிச்ச பையா யாரு யாரு பேரு பேரு கேட்டா நான் எப்படி சொல்றேன் நான் யாரு சொல்றேன் அவன் எப்படி சொல்ற காலி அரங்கறீங்க அதுக்கு மேல ஆயா போறீங்க போறீங்க பாருங்க யாத்ரா என் பேர் சொல்லுமா ஆமா முதல்ல உட்காரு உட்காருடா நீ கட்டி உட்காரு உட்காரு அது அந்த கால உட்காரு என் பேர் சொல்றேன் காலை விரி நல்லா காலை நீ கட்டி விரி காலை விரிடா கிட்ட வா அடி மொத்த நீ கட்டி வந்து கிட்ட வாடா உன்னை கிட்ட வா என் பேரு நக்குமா நானு பேரு நானு பேரு என்ன பேரு உட்காரு யாரு உட்காரியா வேணுமா சொல்ல வேணும் உட்காரு காலை விரி விரியா கிட்ட நாந்து வா என்னடா இது அவ பேர் தான் நக்குமா சொல்லிவிட்டார் எங்களுக்கு வெளியே விடுவீர்களா நாட்டி மாடு கொடிவர்கள் அரபை ஒரு வசை மேலகை திலோத்தலை பேர் தாண்டா ரம்பா ஊர்வசி 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 போன ஊசி அந்த பேரை மாத்துக்கு திலோர் திம்மன் திலோர் திம்ம
ஏண்டா என் பேரு சொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு. எப்படி அது நான் கிடையாது. சொல்லு நான் சொல்ற மாதிரி நீ சொன்னதான். சொல்லு எப்படி தெரியுமா? எப்படி டேய் நல்ல கால விதிடா. நீ கால விதிமா பாலத்தோட கால விதியா சொல்றாங்க. அடி இடி போல இருக்கும். ஆம்பள மாதிரி அடிச்சா. ஏண்டா அண்ணாண்டா என்னடா ஆறு. அண்ணாண்டா என்னடா ஆறு. நான் சொல்ற மாதிரி சொல்லுண்டா பையன். சொல்லு. டேய் அண்ணாண்டா என்னடா ஆறு. அண்ணாண்டா என்னடா ஆறு. பாருடா நடுவுல நிக்குது தேரு. நடுவுல நிக்குது தேரு. கையில கூட 100. கையில கூட 100. அப்புறம் சொல்றா பொட்டை என் பேரு. சூப்பர் பேரு. அருமையான பேரு. நான் சொன்னேன் கிட்டவா காலை சொல்றேன். சொல்லு சொல்றியா? நீ சொல்ற மாதிரி நான் சொல்லணும். அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. சுத்தி வந்து என்ன அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. நடுப்புற பெரிய தேரு. நடுப்புற பெரிய தேரு. கையில குர்ரா 100. கையில குர்ரா 100. அப்புறமா சொல்றேன்னா போட போயா. யாரா போட்டா? அவன் என்ன சொல்றான்? யாரு நீங்க பேச சொல்லு. சொல்ல முடியாதா? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தமா? யாரோ கண்டன் கார் போடகடா. ஏறு எதுவா போட்டா கசக்குதா? யாரோ கண்டன் கார் போடகடா. அவன் தவத்த கலைக்கு வந்தையா? ஆமா. போடு போடு. கார் போடகடா ஆட்டாட்டி. அப்பள ஆட முடியும் உனக்கு. அடி ஆக்கிர சேர்த்து கண்டி முடியாத போடு. அவன் என்ன பொருள் வாங்க பணம் கூடுவான்.
சமமாக யார் கூடுவார் யார் கூடுவார் அகிலனை வாழை அகிலனை வாழை இவனுக்கு பாரு மாத்தி மாத்தி சூத்து வச்சுக்கிறானுங்க சூத்து தான் வச்சுக்கிறானுங்கடா சப்ப வேணாடா கட்டி புடிச்சு கட்டி புடிச்சு ஒரே முத்தம் கொடுக்க முடியுமா முடியல கேவலம் போய் போய் உங்களை கட்டி அடைத்து முத்தமா உங்களுக்கு நாங்க தானே வேண்டும் ஆமா எங்களோட அழகான கன்னி பெண்கள் எத்தனையோ பெண்கள் அழகான கன்னி பெண்கள் அதோ பாரு எங்களை கூட அழகில் சிறந்த கன்னி பெண்கள் எத்தனையோ பேர் ஓடி வராங்க தர மாட்டாங்க 6 மணிக்கு மேல பறந்து போனாலே நாடகம் என்ன நாடகம் நடக்குது கண்ணன் கார் கோடகன் வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் காதலே போ போ காதலே வா யாருக்காக யாருக்காக போயா எனக்காக ஆயா போடா போடா கார் கோடகா அண்ணா சர்வ ஜாக்கிரதையாக இருந்ததால் தவம் கிடையவில்லை சரி போட்டா இந்திரனை பிரவேசிக்கலாம் மணிக்கு ஆட்டவடைக்கூடிய தவத்திலே அமர்ந்து மரபற்ற பிறகு வர வேண்டும் ஓம் நமச்சிவாய நீங்கள் வளையக்கூடிய அந்த முக்கன் படத்து ஈசன் ஜெகதீசன் இதை உங்கள் முன் காட்டி தருகிறேன் பார்க்கலாமா திறந்து பார்க்கலாம் சம்பவ மகாதேவா சர்வலோக ரட்சகா கருங்குருவிக்கு உபதேசம் செய்த கருணாகர மூர்த்தியை அடியவன் செய்த தவத்திற்கு மனமிறங்கி எங்களுக்கு காட்சியளிக்க வந்த கருணாகர வல்லமை சுவாமி அழகு திறனையிலும் போட்டு அறவமே மாற்றிக்கொண்டு அருளை புரிய ஐயா தங்கையோடும் இவனையே கண்டே கண்டே கண்டே
எங்களுக்கு கைவதில் புரிந்து நீரும் சங்கரா வரமளிக்க வேண்டும். சங்கரா வரமளிக்க வேண்டும், வரமளிக்க வேண்டும். அடியே எங்களுக்கு வரமளிக்க வேண்டும் சுவாமி. என்னை கோரி கடுந்தோ புரிகிறீர்கள். எதற்காக யாது வர வேண்டும்? தாராளமாக கேளுங்கள், வரத்தை வாரி வழங்குகிறேன். அப்படியா? எனக்கு யாது வர வேண்டும் தெரியுமா? யாது வர வேண்டும். சுவாமி, இந்த அகில உலகத்தை அடக்கி ஆள வேண்டும். கண்டவரும் கதிகளங்க கண்டபுர கண்டனாக சகல உலகத்தை அடக்கி ஆள வேண்டும் என்றால் இந்த பூமியிலே புதைந்து கிடக்கிறது 7.5 கோடி மந்திர ஜாலம், மாயாஜாலம், சந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடு விட்டு கூடுவாய் வித்தை அத்தனை நீ எனக்கு வரமாக எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம், அதோடு பெண்கள் தவிர ஆண்களால் எனக்கு அழிவு என்பதே வரத்தை அளிக்க வேண்டும் சுவாமி. கண்டா கார்கோடகம், என்னை கோரி கடுந்தோ புரிகிறீர்கள். ஆனால் வரத்தையும் கேட்டு விட்டீர்கள். நீங்கள் கேட்ட வரத்தை நான் அளிப்பேன். ஆனால் நான் வரத்தை கொடுத்தாலும் அந்த வரம் தற்போது பலிக்காது. வரம் கொடுக்க வல்ல நீங்கள் உலகத்தில் இருக்க வேண்டிய எறும்பு 84 ஜீவராசிகளுக்கு பணியளித்த கடவுள் நீங்கள் வரம் கொடுத்தால் பலிக்காதா? உண்மைதான். ஏன் பலிக்காது? ஏனென்றால் என் இருபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியானவள் மேல் பலயகத்திலே பகவதியாக அவதரித்திருக்கிறாள். அங்கு சென்று அந்த பகவதியை நீங்கள் வணங்கி அவள் கேட்கும் நரபலிகள் அளித்தால் அவள் வந்து உங்களுக்கு வரத்தை அளிப்பாள். அப்பொழுதுதான் அந்த வரம் உங்களுக்கு பலிக்கும். அண்ணா, அதாவது பாமர மக்கள் குடும்பத்தில் தான் தகராறு கேள்விப்பட்டோம். ஆண்டவன் குடும்பத்தில் சக்திக்கும் சிவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சக்தியானவன் சிவனை விட்டு பிரிந்து மேல் மலையாளத்திலே பகவதியாக மக்களுக்கு காட்சி கொடுக்கிறாள். நாங்கள் இருவரும் பேரை செல்ல வேண்டும். மேல்மலையாளம் அங்கே சென்று பகவதியை கோரி தவம் செய்து வரம் பெற வேண்டும். அப்படியே சென்று வருகிறோம். ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இந்த குளக்கரை மட்டும்தான் அந்த ஆதி சக்தியாக பகவதியாக மக்களுக்கு கற்றுக்கிறார். பகவதி பார்க்க வேண்டும் என்றால் அவளுக்கு பூஜை போடணும். ஆடு, கோழி, பன்றி என்று சொல்லக்கூடிய முக்காவும் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அவளுக்கு பூஜை போடணும். பூசாரி தேவைப்படுகிறது. இந்த மலையாளத்தில் யாராவது பூசாரி இருக்காங்களா? அதாவது பகவதி பார்க்கணும், அதற்கு மாதாவுக்கு பூஜை போடணும். யாராவது பூசாரி இருக்காங்களா? பெரியப்பா, பெரிய மந்திரவாதி. அப்படியா? சரி, அப்படி அவர் கூட்டு பாருங்க. ஐயும் கையும் வாயிலும் பீயும் முட்டாளுக்கு 3 இடத்துல அது இவனுக்கு ஐயும் பீ வாயும் பீ கையும் பீ. ஓம் ரீம் ஐஸ்கிரீம் 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 பெரிய மந்திரவாதியா? பெரிய மந்திரவாதி இருக்கு. பற்றி ஒன்றும் தெரியாது. ஐஸ்கிரீம் என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. யாரா சின்ன பசங்க? சின்ன பசங்களா? அகில உலகத்தை ஆட்சி மடக்க வேண்டிய கண்டன்கார் கோடகன் எங்கள் பெயரை கேட்டாரே அகில உலகமே யாரும் தெரியுமா? நான் மோசமான மந்திரவாதி. ஆடாதவங்களை ஆட்டி வைப்பேன், கூடாதவங்களை கூட்டி கூட்டி கொடுக்குற வேலை செய்யறா. சொன்னியா இல்லையோ, ஒரு வேலை கடை செய்யறான். கூட்டிக்கிற வேலை கடை செய்யறான். டாபுர் வேலை என்னை பத்தி உனக்கு தெரியாது. பெரிய பெரிய மந்திரவாதி. ஆமா ஆமா, என்ன மந்திரம் தெரியும்? காக்காய கருப்பாக்குவேன். உலகம் அழிய போகுது, உலகமே அழிய போகுது. பாருங்க, கடல் நீரை உப்பாக்குவேன். கடல் நீரை உப்பாக்குவேன். ஆக்கல பெண் ஆக்குவேன். அடுப்பங்கரை இடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆள் பண்ணி சிலிண்டர் வாங்கி கொடுத்து. சிலிண்டர் வாங்கி கொடுத்து அடுப்பு யார் வாங்கி கொடுக்குறியா? அவங்கள என்ன பைனான்ஸ் செட் வாங்கிட்டு. கருப்பு தான், கடல் தண்ணி உப்பு தான், ஆக்கர் கூட பொம்பளை தான், அடுப்பு கரை மட்டும் தான் வாங்கிட்டேன். சரி, வேற என்னதான் உனக்கு மந்திரம் தெரியும்? பெரிய பெரிய மந்திரம் தெரியும். சொல்லு. கல்கத்தா காளி, வேலை செய்தா கூலி, எல்லாம் பார்த்தா நீங்க காலி. கல்கத்தா காலியா? மந்திரவாதி இதுவோட மந்திரவாதி. காலி கல்கத்தா காலி. உனக்கு தெரியாது. மோசமான மந்திரவாதி. ஆமா எப்படி மோசமான மந்திரவாதி. ஆமா, எது கூப்பிட்டீங்க? என்ன
ஆத்தால பார்க்கணும் பூஜை பண்ணணும் அது ஓத்தாலியா பகவதியை பார்க்க மாட்டோம் ஆத்தானா வீட்டு கீழே தண்டாயா வாங்க வருவா போடா போத்துனா வீட்டு கீழே தண்டாடியா ஆத்தாளுக்கு பெரிய பெரிய பூஜை எல்லாம் போடணும் சரி ஆமா ஆமா நீங்க பூசாரி மொத்தம் எத்தனை பேரு நாங்க மொத்தம் 5 பேரு உங்க குரூப்ல 15 பேரு ஆமா என்ன பொம்பளை இருக்காங்களா ஐயோ பொம்பளை இல்ல பொம்பளை உள்ள இருந்தா போதும் ஊராருங்க வந்து டட்டி பிடிச்சிட்டு பாத்து கிடக்குறாங்க சரி பொம்பளை இல்ல போனா போதும் நான் இருக்குதா 9 இருக்குதுங்க 9 இருக்குதா 9 இருக்குது அப்படி சொல்லக்கூடாது அடங்க மாட்டுங்க போன அதான் கலைஞர் பேரு மாத்திட்டாரு தெரியுமா உனக்கு என்ன எப்படி பாத்திட்டாரு என்ன சொல்லுங்க 9ன்னு சொல்லக்கூடாது திருநங்கையர் திரு என்றால் என்ன திரு என்றால் என்ன 3 டாக்டர் கலைஞர் வச்சு பேரு அது திரு என்றால் 3 9 அந்த 9ன்னு சொல்லக்கூடாது திருநங்கையர் அப்படின்னு பேரை மாத்தினாரு திருநங்கையர் தான் சொல்லணும் 9ன்னு சொல்லக்கூடாது அரவாணின்னு சொல்லக்கூடாது திருநங்கையர் யாரும் இருக்காங்களா இருக்காங்களா சரி பாவட்டி எனக்கு 5 பேர் தேவையில்லை 5 பேர் வாங்க 5 பேர் 2 பம்பை 2 சலம்பு ஒரு உடுக்க 5 பேர் வாங்க சம்பளம் எவ்வளவு கேக்குறேன் சம்பளம் ஒரு 150 ரூபாய் 1000 ரூபாய் கொடு 1000 ரூபாய் ஆமா 500 ரூபாய் நோட்டு 2 தரேன் 500 ரூபாய் நோட்டு 2 தரேன் போயா நானே ஏமாந்துக்கிறான் 500 ரூபாய் தாங்க அதான் பௌத்த அடிக்கிறா பாய் வாயில அடிக்கிறா 100 ரூபாய் நோட்டு 10 தரேன் யாருக்கு போட போற 10 100 ரூபாய் நோட்டு 10 யாருக்கு போட போறா 10 நோட்டு வேணாம் ஆனா 500 ரூபாய் நோட்டு 2 வேணாம் வேணாம் விடு எத்தனை விடு ஆயாத்துல விடு ஒரு 500 இன்னொரு 500 சரி 1000 சரியா போச்சுல இப்படித்தான் கணக்கு ஏமாந்து போறேன் நான் நாமள வாங்கி இப்படித்தான் பண்றேன் சரி பாட்டா ஆமா அம்மா என்னென்ன தேவைப்படும் பொருள் பூஜா போறதா ஆத்தாளுக்கு பல பல பொருள் தேவைப்படும் சொல்லு என்ன பொருள் கேக்குறியா ஓத்தல பாக்கு மஞ்சா குங்குமம் வெத்தலை பாக்கு கருவுறான் கற்பூரம் சொல்லு கற்பூரம் ஆமா ஆமா இதெல்லாம் தேவைப்படும் ஆமா ஆமா எலுமிச்சம்பழம் தேங்காய் கற்பூரம் கல்யாண பூசணிக்காய் ஆடு கோழி பன்றி எல்லாம் கொடுத்தா தான் ஆத்தா வருவா சரி எல்லா பொருளும் தரோம் பூஜை போடு முதல்ல பகவான் உன் மேலதான் வரணும் நான் ஊருக்கு போக கூடாது கூட்டி போட பொம்பளையா அட காரி வீட்டுல மந்திர கோலு மந்திர புக்ல வச்சுட்டு வந்துட்டேன் நான் தான் சொல்றேன் டேய் சக்கரை மூட்டை உட்கார தண்ணி தெரியல சக்கரை மரம் மந்திர சக்கரை போடுறா சக்கரை போடுறா பிச்சிக்கா பிச்சிக்காடு போயிடறாங்க அப்படியே காட்டுறேன் கேட்டு சீக்கிரம் எப்படி மேத்தா போய் ஏன்டா வைக்கிறீங்க வையாண்டா போட்டு ஏத்தியா சரி சரி ஆமா பொடியல் கூப்பிடாரு காட்புறத்தே பார்த்துட்டு பொடியல் கூப்பிடாரு கூப்பிடாரு யாருக்கு கூப்பிடாரு சரி நான் தள்ளி விடு தந்தை தலைமையில தெளிப்பா தண்ணி தெளிச்சிட்டியா மாலை உன்னை போட்டு வெட்டி போடு என்ன பண்ண போறீங்க அம்மாவை கூட போறீங்களா ஓம் ஆரக்கரா ஒண்ணு வேற அரைக்கிறியா ஓ மனோகரா ஓலிங்கனா நமச்சிவாயா அப்படி சொன்னா அரைக்கிறான் என்னத்த போட்டு அரைக்கிறான் ஓ மரகரா ஓம் லிங்க ஓ நமச்சிவாய பார்வத பரமகுரு நமச்சிவாய ஓ பொன்னமலநாத குரு நமச்சிவாய ஆண்முடி பெண்முடி 61,000 கோடி முடிக்கை வந்த ஆதிமன் நாதலிங்கம் ஆலகால சட்டை மல்லி அமுதுண்ட அரகரா மகேஸ்வரனே நல்லா மலையேவா அரந்தர தடையாப்பி அண்டர் முன் ஓட்டி வச்சு அகில மதில் பூஜை வாங்கி அமர்த்திடம் ஐங்கரை அழிஞ்சின துரிப்பாம அகில் அன்புடன் நமக்கு வந்து அருள் உடல் பொருளை தந்து அருகில் காப்பாதானே கதிர்வாத காரடி பிற்பலாக வாரினி சரசஞ்சித்தே வேணி சகலமும்
சத்திய சண்டாளம் வச்சு வந்தார் சடாசர அஷ்டாசரம் பஞ்சாசரம் என்று சொல்லக்கூடிய சமுதம் பாரத்தால் சங்கரன் சபத்தாயின் சமத்தரத்தில் எழுப்பில்லை என்றாய் ரண்டாள பரமதீஸ்வரி வரும் அம்மா சருணல்ல சருணமம்மா சருணமம்மா ஆயா சங்கரிய என் தாய வகையல்லம்மா சன்னல சருணமம்மா சருணமம்மா ஆயா சங்கரிய என் தாய வரும் அம்மா ஆயா ஊருக்கு உரிக்காரியாரியாம் ஆதிகாரியாம் தாயா குத்தமியே தாயா வரும் தாயா தாயே அதிகாரியா அதாவது தாயா வரும் ஐயோ என்னடா பாய் கசக்குதே யாபுர கசகாத திட்டுமா ஐயோ கசக்குறா பாய் கசகுடா இசு 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 என்ன காகாவலி வந்துருடா கோயிந்தா தாயே ஆண்ட கோடி பிரமாண்ட நாயகி இந்த பாலக மேலே போடா பாலக முடி மீது விளையாடுவது யார் தாயே ஈரோ பேணுண்டா அம்மா அதிலமா இந்த பாலகம் மீது வந்திருப்பது யாரு அடங்கோத்த அடங்கம்மா மദ്രാസിல இருந்து வந்து போலீஸ் மொத்தம் யார் தாயே நான் யாரும் தெரியலடா நான் தான்டா 7 கண்ணில இளைய கண்ணி நான் பேத்தண்டா முண்ட கண்ணி இந்த கண்ணி தாயே 6 பேருங்க ஏய் 6 பேரு மீதி 6 பேர் எக்ஸ்போர்ட் வேலைக்கு போய்க்கறாங்கடா நீ எங்க போறியா நான் கூட நான் போறேன்டா என்ன வேலைக்கு நான் கூட மாங்கால் கூட்டோட போறேன்டா எதுக்கு சிப்காட்ல வேலை செய்வா சிப்காட்ல போய் டிரைவர் கட் பண்ண போறேன்டா சிப்காட்லாம் இப்ப காலியா போறா சிப்காட் மேல போடா சரி போடா தாயே ஓ போட்ட பூஜை ஏறுதானா டேய் எனக்கு ஏர்வே இல்லையடா மேல பிடிக்காத கீழே போடுறா வலிக்க பேசி வச்சுக்கா அடிக்க போடுறா தாயே ஓ உங்க வீட்டுக்காரர் யாரு சிவபெருமான் ஆமா அவருக்கு இந்த கிராமத்துல ஒரு கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரியவங்களா ஒரு அழகான கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நாடகம் வச்சிருக்காங்க இந்த திருவிழா செஞ்சா ஏறுவதானா எனக்கு ஏறு வேலைடா என்ன போற எங்க வீட்டுக்காரன் தூக்கி ஓரம் போடுறா எனக்கு வருஷம் திருவிழா பண்றீங்கல்ல கூழ் ஊத்துற அம்மனுக்கு கூழ் ஊத்துறீங்கல்ல ஆமா ஏன்டா எனக்கு கூழ வெங்காயம் போடல தாயே உங்களுக்கு சளி பிடிச்சிட்டு போடலாமா எனக்கு சளி பிடித்து உங்களுக்கு எப்படின்னா தெரியும் எவ்வளவு சளி பிடிக்கல டேய் அதுல தனியா மாத்திரை வச்சுங்க என்ன மாத்திரை அனாசி அனாசி அதே கவலைப்படாத அடுத்த வருஷம் இந்த வருஷம் கூழ் ஊத்தும் போது வெங்காயம் கிடைக்குதோ இல்லையோ வசமும் வாங்கி அந்த அரிசி உன் தலைமையில ஊத்துறோம் ஏன்டா என்ன கோய் பேனா புடிச்சு போய்க்குது சரி தாயே அம்மா சத்தியுள்ள தெய்வம் தானே நீ ஆமா அம்மா மழை வருமா இல்லையா தாயே நாங்க வந்தவாசி தாலுகா ஏய் நான் பேய் வைக்க கூட என்னத்தா ஆனா துணி நஞ்சுன்னு பாக்குறேன்டா மழை பெய்யுமா தாயே மழை பெய்யும் வந்துடா டேய் மழை தானே மழை இப்ப பெய்யாதுடா எப்ப பெய்யும் 3வது சனிக்கிழமை மறுநாள் தானே பெய்ய வைக்கும் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் ஆடி ஆடி ஆவணி புரட்டாசி ஆட்டக்காரங்க ஆட்டெல்லாம் முடிஞ்சு பிறகு புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி ஏன்னா ஆட்டம் கேட்டு போடுமா ஆட்டக்காரங்க உள்ள வந்த போய் மழை வந்தா எவனா போய் நாட்டாமக்கார உள்ள போட்டுக்கிறாங்கடா காலையில எழுப்பு முடியடா அவங்கள போய் அப்படின்னா புரட்டாசி மாசம் தான் மழை வரும் அதான் புட்டாசி சரி உனக்கு தாயே நீ சக்தி உள்ள சாமி தானே ஆமாண்டா புண்டகண்டி தானே ஆமா நான் சோதிக்கு போறேன் என்ன சோடிக்கு போறியா சோதிக்கு போறேன் சொல்றா சொல்லுவாங்க எது? என் கையில என்ன இருக்கு கையறா கையறா கோயில் பிரிவு கொடுக்காதவங்களோ கையில் நகுது கால் நான் கேட்பீங்க ஆத்த நான் சொல்லுவாங்களே போங்கடா சொல்ல மாட்டேன் புட்டு ஆடிவிட்டு பிரிவு கொடுக்காதவங்களோ ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க நான் சொல்லிருந்தேன் பாய் மேல பிடிக்காத கீழே போடுறா அவங்க 2 முட்டை கதிரை வந்துட்டு போடுறான்
என்ன தாய கையில ஏய் பழகா உன் கையில என்ன இருக்குது உன் கையில என்ன இருக்குது சொல்லு. உன் கையில உன் கையில சொல்லு. உன் கையில 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 என்ன இருக்குது சொல்லு. 5 விரலும் அதுக்கத்த நகங்குதுல சத்தியுள்ள சாப்பிதான் சரி போட்டத நேரம் கிடக்குறது உங்களுக்கு என்ன தேவை ஏய் நான் மலை ஏற போறேன்டா ஓடி ஏறி தாங்க ஓடி ஏறி நான் வெக்க போ தலை போடா போறேன் ஏய் புட்றா எனக்கு திருப்பயம் விடுறா மேல போய் கை நட நில்லுங்க போய்டா அட பாவிங்கோ புளிக்குதுடா பாவிங்கோ எலுமிச்சை பழம் பிடிக்காத திட்டிக்குமா திரும்ப தானே நில்லுங்க அது வெள்ளத்துல போட்டு ஊற வைக்கத்தான்டா வெள்ளத்துல போட்டு ஊற வச்சா போலீஸ்காரர் வந்து விட்றா திருப்பயம் விடுறா தாயே திருப்பயம் விடுறா ஏய் நீ குளிச்சே இல்லையாடா ஏய் இவன் குளிச்சானே இல்லையாடா அவன் குளியில ஏய் மேல வர நாட்டு அடிக்கிறான் அவன் மேல ஆமா ஐயோ கை குத்துறா அப்பா காயில நாஸ்டா பண்ற கைடா பேய் இவரு புறா தேக்குமா அப்பா வைண்டா காய்பூர் தேங்க காய்பூர் தேங்க வைக்கிறேன் எதுக்கு நாளைக்கு அமாவாசை வருது 7 கண்ணில இலை கனி முட்டை கனி நத்த கனி வரல உள்ள மாட்டேங்கிறான் நிஜமா வந்தா அம்மா நமக்கு நான் இல்ல உம்மால தான் போட்டு அமுக்கு போடுறாங்க போடு போட்டா பூஜை பண்ண பூஜை பண்ணி கருத்தாட்டா ரெடியா போய்